நாங்கள் நாங்கள் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலே 3வது பாடத்தை, 3வது வேத படிப்பை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எனவே கடந்த வாரத்திலே நாங்கள் ஞாபகம் இருக்கும் எங்களுக்கு, நாங்கள் 2ஆம் அதிகாரத்திலே நீதிமொழிகள் 3ஆம் 4ஆம் வசனங்களை நாங்கள் தியானித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே 5ஆம் வசனத்தை நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுவோம். எனவே கடந்த வாரம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் 4ஆம் வசனத்திலே பார்த்ததை போல நீதிமொழிகள் 2ல அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். எனவே கடவுளுடைய ஞானத்தை நாங்கள் அவருடைய வழிநடத்தலை அல்லது ஞானத்தை நாங்கள் சத்தமிட்டு கூப்பிட்டு நாங்கள் கவனித்தோம் கடந்த வாரம். அதை எப்படி வெள்ளியை போல நாடி புதையல்களை போல தேடி நாங்க கடவுளுடைய வார்த்தையின் சத்தியங்களை, அதன் ஆழங்களை கற்றுக்கொள்ள பிரயாசப்படணும், அல்லது வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும், அல்லது அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக இருக்கணும் என்பதை நாங்க கண்டோம் இல்லையா? அதே மாதிரி நாங்க பார்த்தோம், அப்படி தேடுவது என்பது இலகுவானது அல்ல, ஆனால் கிடைக்கும் வரை தேடுவது அவசியம் என்றும் நாங்க பார்த்தோம். அதாவது கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் அர்ப்பணிப்போடு, ரைட், வாஞ்சையோடு நாங்க கற்றுக்கொள்ளணும், ரைட், பிரயாசப்பட்டு நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்க பார்த்தோம், ரைட். ஆகவே நாங்க கடந்த வாரத்தில் முடிச்சதை போல அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் என்று நாங்க நிறைவு செய்தோம் இல்லையா? அப்ப அதுல கவனித்த இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, கடவுளுடைய பலத்தோடு, ரைட், கடவுளுடைய உதவியோடு இல்லையா? அப்ப வெள்ளியையும் புதையல்களையும் நாங்க எங்களுடைய சொந்த பிரயாசத்துல தேடி கண்டுபிடிக்கிறது அல்ல, மாறாக கடவுளுடைய பலத்தோடும் கடவுளுடைய உதவியோடும். இப்ப நாங்க அதை பார்த்திருந்தோம் இல்லையா? ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து என்னும் பொழுது கடவுளிடத்துல நாங்க அதை ஜெபத்தோடு கடவுளுடைய உதவியோடு, ரைட், நாங்க அந்த கடவுளின் வார்த்தையின் சத்தியங்களை நாங்க வெள்ளியை போல புதையலை போல தேட வேண்டும் என்பதை நாங்க கவனிச்சோம் இல்லையா? அப்ப ஒரு உண்மையான கிறிஸ்தவன், ரைட், எப்பொழுதும் கடவுளுடைய வெளிப்படுத்தலுக்காக என்ன செய்வான்? தொடர்ந்தும் ஜெபிக்கின்றவனாக இருப்பான், ரைட். அவனுடைய வாஞ்சை அதுவாகவே இருக்கும், அவனுடைய ஜெபத்தில ஒரு பகுதி அதுவாகவே இருக்கும். அதாவது கடவுளே, உம்முடைய வார்த்தையில் இருக்கின்ற சத்தியங்களை, இந்த வார்த்தையின் வெளிப்படுத்தலை, ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, இந்த வார்த்தையில நீங்க என்ன வெளிப்படுத்தி இருக்கிறீங்க என்பதை விரும்பி அல்லது வாஞ்சையோடு அதற்காக தொடர்ந்தும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவனாக ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இருப்பான். இது இப்படியான ஒரு தன்மை, இப்படியான ஜெபம் அல்லது ஜெபிக்கிறது அந்த கிறிஸ்தவன், ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய தன்மையாக, ரைட், ஒரு குணாதிசயமாக, ஒரு விசேஷ குணாதிசயமாக இருக்கும். அப்ப கடவுள்ல தங்கியிருந்து மாத்திரமே, கடவுளுடைய பலத்தோடு மாத்திரமே, கடவுளுடைய வழிநடத்தலின் பேர்ல மாத்திரமே நாங்க கடவுளின் சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்க பார்த்தோம். எனவே நாங்க சங்கீதம் 119:18 அவதானிச்சோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறத நாங்க காண்றோம் இல்லையா? அப்ப இந்த ஜெபம், ஆண்டவரே, என்னுடைய சொந்த அறிவு, என்னுடைய ஞானம், ரைட், என்னுடைய எந்த விதமான, ரைட், பூர்வமான தேடல், ஆண்டவரே, என்னுடைய பிரயாசம், என்னுடைய பலம், இவைகளினால உம்முடைய வார்த்தையின் ஆழத்தை புரிய முடியாது சுவாமி, ரைட். எனவே ஆண்டவரே, அந்த அதிசயங்களை, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆண்டவரை நான் பார்க்கணும், ஆகவே என்னுடைய கண்களை திறந்தருளுங்க என்று கடவுளுடைய பலத்தோட கடவுளுடைய வார்த்தையை ஆராய நாங்க முற்பட வேண்டும் என்பதை நாங்க கவனிச்சோம் இல்லையா? இப்ப 5ஆம் வசனம் என்னால நாங்க கவனிக்க இருக்கிறோம். இப்ப அப்படி கடவுளுடைய வார்த்தைய நாங்க வெள்ளி 4ஆம் வசனத்துல பார்த்ததை போல வெள்ளியை நாடி புதையல்களை தேடுகிறதை போல தேடுவாயாகில், ரைட், அப்படி தேடினால் அல்லது அப்படியாக நாங்க இவ்வளவு நேரம் பார்த்த மாதிரி கடவுளுடைய பலத்தோடு அந்த காரியங்களை செய்ய முயற்சித்தால், அர்ப்பணித்தால், அந்த வாஞ்சையோடு செயல்பட்டால் என்ன கிடைக்கும், என்ன ஆகும், அதன் மூலம் வருகின்ற பிரதிபலன், ஆசீர்வாதம் என்ன என்பதை
5ஆம் வசனத்துல நாங்க இந்த நாள்ல பார்க்கிறோம். ரைட்? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது, ரைட்? நீ தேடுகிறது போல தேடுவாயாகில், வெள்ளியை புதையலைப் போல தேடுகிறதைப் போல தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் என்று சொல்லப்படுகிறது. இல்லையா? 2 விஷயம் இந்த வார்த்தையில சொல்லப்படுது. ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்வாய். ரைட்? அப்ப நான் முதல்ல இவ்வளவு நேரம் மட்டுமாய் பார்த்ததை போல, நாங்கள் பிரயாசப்பட்டு கடவுளுடைய பலத்தோடு கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் எங்களால. அது ஒரு ஆசீர்வாதம். அதே வசனத்துல 2வது பகுதி சொல்லுது, தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ரைட்டா? அப்ப கடவுளுக்கு பயப்படுறதுன்னா என்ன என்பதை நாங்க தெரிந்து கொள்ளலாம். அல்லது அதே போல கடவுளை அறியும் அறிவை நாங்க கண்டடையலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப வேதத்தை ஆராயும் பொழுது, வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நாங்க தேடும் பொழுது, அதை ஆராய்ந்து படிக்கும் பொழுது, கடவுளுக்கு பயப்படுறதுன்னா என்ன என்ற சத்தியத்தை நாங்க உணர்றோம். ரைட்? அதே போல கடவுள் யார்? அவர் எப்படியானவர்? எப்படியான விருப்பங்களை கொண்டவர்? ரைட்? எப்படியான தன்மைகளை, வல்லமைகளை கொண்டவர்? ரைட்? என்றதை நாங்க கண்டடைய முடியும் என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிச்சுட்டு, கடவுளுடைய வார்த்தையை தள்ளி வச்சுட்டு, ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? கடவுளுக்கு பயப்பட முடியாது. ரைட்? அதாவது கடவுள் எதிர்பார்க்கிற மாதிரியான பயம். ரைட்? அப்ப நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். நான் பைபிள் படிச்சு குடுக்கிறது, அல்லது பிரசங்கிக்கிறத கேட்க மாட்டேன். ஆனா எனக்கு கடவுள் மேல பயம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ரைட்டா? ஏன்னா ஆண்டவருடைய வசனத்துல இங்க நாங்க பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுதுதான் அந்த பயம் உண்டாகிறது. அதேபோல இந்த வார்த்தைகளின் மூலம் மட்டுமே கடவுள் யார் என்பதை நாங்க அறிய முடியும், கண்டடைய முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே வேதாகமத்தின் மூலம் மட்டுமே உண்மையான தேவனை நாம உணர்ந்து கண்டடைய முடியும் என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம். இல்லையா? அப்ப நாங்க கவனிச்ச மாதிரி கடவுளின் வார்த்தையை நாங்க கற்றுக்கொள்ளும் பொழுது, ரைட்? நாங்க படிக்கும் பொழுது, அதை ஆராயும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இருதயத்துல செயல்பட்டு கடவுளுக்கு பயப்படுதல் என்ற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சரியா? ரைட்? அப்ப பைபிள் ஏன் வாசிக்கிறோம்? பைபிள் வாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ரைட்? நாங்க கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, வாஞ்சையோடு ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர், இல்லையா? கடவுளுடைய வார்த்தையின் ஆசிரியர், ரைட்? தன்னுடைய பரிசுத்த மனிதர்களை கொண்டு ஏவி அவர்களுக்கு உந்துதலை கொடுத்து எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை என்ன செய்யறார்? நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்துல அவைகளை செயல்பட செய்து கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கடவுளுக்கு பயந்த மனிதர்களாக வாழும்படி. கடவுளுக்கு பயப்படுதல் என்ற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வேதத்தை ஆராயும் பொழுது கொடுக்கிறார் என்பதை இந்த 5ஆம் வசனத்துல நாங்க அவதானிக்கிறோம் அன்பானவர்களே. இல்லையா? அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம் நீதிமொழிகள் 1:7 ஞானத்தின் ஆரம்பம் என்னன்னு சொல்லி. இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்க பார்த்திருந்தோம். இல்லையா? அப்ப இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் வாஞ்சியோடு நம்ம செயல்படும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து, ரைட்? இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி கடவுள் அவருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கொடுக்கிறார் அவருடைய ஆசீர்வாதமாக. ரைட்டா? இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் ஆரம்பம். அதை 2வது பாடத்துல நம்ம அதை படிச்சிருந்தோம். இல்லையா? அப்ப திரும்பவும் நாங்க நீதிமொழிகள் 2:5 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ரைட்டா? எப்பொழுது? நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். கடந்த வாரம், அதுக்கு முதல் வாரம், முதல் 5 வசனங்கள். ரைட்? அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 2ஆம் அதிகாரம். என் மகனே, உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி
புதையல்களை தேடுகிறதை போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ அறிந்து உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் என்று அந்த 5 வசனங்களுக்குள்ள நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப ஏற்கனவே நாங்க பார்த்ததை போல இது முழுக்க முழுக்க கடவுளுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அது முழுக்க முழுக்க கடவுள் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற காரியமாக அவர் எங்களுக்கு கொடுக்கிற காரியமாக இருக்கிறதுனால நாங்க ஜெபத்தோடு அர்ப்பணிப்போடு வாஞ்சையோடு நாங்க கடவுளுடைய வார்த்தையை நம்ம அணுகணும். சும்மா ஏனோ தானோன்னு கடவுளுடைய வார்த்தைய அசட்டை பண்ற மாதிரி செயல்படக்கூடாது. ரைட்? நாங்க பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கூட நாங்க ஜெபத்தோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் சத்தியங்களை நான் காணும்படி என்னுடைய கண்களை என்னுடைய மனசை திறங்க சுவாமி, நான் உணர்வடையணும் என்ற அந்த உணர்வோடு நம்ம கடவுளுடைய வார்த்தையை அணுகணும். ரைட்? வார்த்தை அணுகணும்னு சொல்லும் பொழுது தனிப்பட்ட ரீதியில நாங்க வாசிக்கும் பொழுதும் வேத படிப்புகளை நாங்க கடவுளுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கும் பொழுதும் பிரசங்கங்களிலே நாங்க கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுதும் இந்த உணர்வு அந்த ஜெபம் ரைட் நம்முடைய உள்ளத்துல எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவரே என்னோட பேசுங்க, உங்களுடைய சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, கண்களை திறங்க என்ற அந்த ஜெபத்தோடு கடவுளுடைய பலத்தை நாங்க கேட்டவர்களாக இருக்கணும் அன்பானவர்களே. ஏன்னா அதன் மூலம் ஆண்டவர் கடவுளுக்கு பயப்படுதல் என்ற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த கடவுள் பயம் என்பது கடவுளுடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்பதை நாங்க பார்க்கிறோம். அவருடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இப்ப சில நேரங்கள்ல ஆசீர்வாதம்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயத்த நம்ம கிறிஸ்தவர்களுடைய மனசுக்குள்ள வரும் இல்லையா? இப்ப எனக்கு நான் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் கிடைச்சா ஆசீர்வாதம் இல்லையா? நான் சுகமா இருந்தா ஆசீர்வாதம், உண்மை இல்லையா? அதே நேரத்துல எனக்கு நான் நினைக்கிற பொருள், நான் கேட்கிற பொருள் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், ரைட்? நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சா அது ஆசீர்வாதம். இப்படி நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லுவோம் இல்லையா? ஆனா இங்க நாங்க கவனிக்கிறோம், கடவுள் பயம் என்பது கடவுள் அவருடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, ஊழியர்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ குடும்பங்களாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலும் பெற்றோர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் பயம் என்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாய் கடவுளிடத்துல மன்றாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு தனிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது திருச்சபையின் ஊழியங்கள், காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த கடவுளுக்குரிய கணம், கடவுளுக்குரிய அந்த கௌரவம் இல்லையா, அந்த பயம் இல்லாது காணப்படுகிறத நம்ம காண்றோம் அன்பானவர்களே. சரியா? எனவே இந்த கடவுள் பயம் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று ஏன் நம்ம சொல்றோம்னு சொன்னா, இப்ப பொதுவாக மனுஷனுடைய தன்மை ரைட் எப்படியானது? கடவுள் பயம் இல்லாதது. ரைட்? பொதுவாகவே மனுஷன் கடவுளுக்கு பயப்படாதவனாக, கடவுளுடைய காரியங்களை கனம் பண்ணாதவனாக இருக்கிறது தான் அவனுடைய தன்மை, அவனுடைய சுபாவம். அவனுடைய இருதயம் எப்பொழுதும் கடவுளை மகிமைப்படுத்த அல்ல, தன்னுடைய மேன்மைகளை, தன்னுடைய ஆசீர்வாதங்களை அல்லது தன்னுடைய சுயநலங்களை தேடுவதுதான் மனுஷனுடைய விருப்பம் எப்பொழுதும். கடவுளுக்கு பயப்படாம வாழ்றதுதான் அவனுடைய விருப்பம். ஆகவேதான் வேதம் சொல்லுது, துன்மார்க்கர் ரைட் துணிகரமாக கடவுளை மீறுகிறவர்கள் என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே கடவுளுக்கு பயமற்று இருக்கிறது தான் பொதுவான பாவ மனுஷனுடைய தன்மை. அப்ப நாங்க பார்த்த என்னது? கடவுள் பயம் என்பது கடவுள் அவனுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம். அப்ப கடவுள் கொடுத்தால் ஒழிய கடவுள் பயம் ஒரு மனுஷனுக்குள்ள தானாக ஏற்படாது என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப நாங்க பார்த்திருந்தோம் ஏற்கனவே கடவுள் பயம் என்றால் என்னன்னு சொல்லி. இப்ப பொதுவான மனிதனுக்குள்ள இந்த பயம் இருக்காது. என்ன பார்த்தோம் நாங்க ஆரம்ப பாடங்கள்ல? கடவுள் பயம் சொல்லும் பொழுது தன் தனிப்பட்ட பாவத்திலிருந்து, தன்னுடைய தனிப்பட்ட ரைட் குறைவுகள், அது பலவீனங்களில் இருந்து விடுபட்டு தேவனுக்கு கனத்தை கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சை. அது என்னது?
கடவுளுக்கு பயப்படுகிற பயம். அப்ப இந்த வாஞ்சை, ரைட், பொதுவாக மனிதனுக்குள்ள இல்ல. ரைட்டா? தன்னுடைய சொந்த சுய பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும், விடுபட வேண்டும். விடுபட்டு கடவுளுக்கு கனத்தை கொண்டு வரணும். கடவுளை நான் மகிமைப்படுத்தணும். ரைட்? கடவுளுடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையில கௌரவத்துக்குள்ளாகணும் என்ற அந்த வாஞ்சை பொதுவாக கடவுளை வெறுக்கின்ற மனுஷனுக்குள்ள இல்லை, இல்லையா? அதே போல கடவுளுக்கு மகிமையாக வாழ வேண்டும், கடவுளுக்கு முழுமையாக என்னுடைய கனத்தை செலுத்தணும் என்ற கவனம். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப அவதானமா இருப்போம். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கடவுளுக்கு விருப்பம் இல்லாதது அல்லது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்திடக்கூடாது என்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். அதே நேரத்துல கடவுளுக்கு எந்தெந்த காரியத்துல நான் மகிமையை கொண்டு வர முடியும், அவரை எப்படி கனப்படுத்த முடியும் என்ற விஷயத்திலையும் நம்ம மனிதன் கவனமா இருப்பான். அதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம். அதே போல நாங்க பார்த்திருந்தோம், இப்படியாக தீமையை விட்டு விலகுவது. அப்ப கடவுளுக்கு விருப்பமான காரியங்களை சேர்த்து கொண்டு என்னுடைய சுயநலத்துக்கு ஏதுவான காரியங்களை, தீமைகளை விட்டு விலகுதல் கடவுளுக்கு பயப்படும் பயம் என்று நாங்க பார்த்தோம். அப்ப இப்படியான பயம், இப்படியான கடவுளை கனப்படுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை, அந்த பயம் பொதுவான மனிதனுக்குள்ள இல்ல என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி நாங்க கண்டோம், கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்யாத படிக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு பயம், ரைட், பொதுவா கிறிஸ்தவனுடைய உள்ளான மனதுல அது இருக்கும். அந்த பயம் வந்து எப்படியாப்பட்டது? நான் இந்த காரியத்தை செய்தா கடவுளை நீங்க தண்டிச்சு நரகத்துக்கு அனுப்பிடுவாரு என்ற பயம் இல்ல. மாறாக கடவுளுடைய அன்பை குறித்து சிந்திப்பதினாலே. சரியா? ஆண்டவர் தேவன் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ரைட், எனக்காக இரத்தம் சிந்தும்படி, அவருடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொள்ளும்படி, எனக்காக அவமானப்படுத்தப்படும்படி, எனக்காக பாடுகளையும் துக்கத்தையும் துயரங்களையும் சுமந்து, ரைட், அந்த அவமான சின்னமான சிலுவையை சுமந்து, ரைட், மரணம் இல்லாத அந்த தேவாதி தேவன் மரணத்தை நம் நிமித்தம் அந்த சாபத்தை சுமந்து கொண்டு மறிக்கும்படி, ரைட், எனக்காக அவரை கொடுத்து என் மேல் அன்பு வைத்தார் என்ற அந்த உணர்வினாலே வருகின்ற பிரதியுத்தாரமான அன்பு, ரைட், அவர் மேல நாங்க வைக்கிற அன்பு. எனக்காக அவர் இவ்வளவு காரியங்களை செய்து இருக்கிறார் அந்த தேவாதி தேவன். எனவே அந்த அன்பை குறித்து சிந்திக்கும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு விதமான கனம் அல்லது ஒரு விதமான அன்பு கலந்த ஒரு கௌரவம், ஒரு பயம் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி பயம் பொதுவான மனுஷனுக்குள்ள இருக்காது, இல்லையா? ரைட்? அப்ப கீழே நாங்க வாசிக்கிறோம், கடவுள் பயம் சோதனையிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றது, ஒரு சிறு பிள்ளையை போல நம்மை கீழ்ப்படிய செய்கிறது, மனம் திரும்புதலை பொக்கிஷமாக கருதுவார்கள், நம் வாழ்வில் கடவுள் அவமதிக்கப்படும் காரியங்களிலிருந்து தன்னை காத்து கொள்வார்கள். ரைட்டா? அப்ப இது எல்லாமே கடவுளுக்கு பயப்படுகிற பயம். இப்ப நாங்க பார்க்கிறோம் என்னது? பொதுவான அல்லது கடவுளை கிட்டி சேராத மனிதனுக்குள்ள, ரைட், கடவுளோடு கிட்டி உறவாடாத மனிதனுக்குள்ள, கடவுளுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகின்ற, கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிக்கின்ற, ரைட், மனிதனுக்குள்ள இந்த பயம் என்ன செய்யாது? வராது. இந்த பயம் அவனுக்குள்ள இருக்காது. எனவேதான் நாங்க சொன்னோம் என்னது? நாம பார்த்தோம், கடவுளுக்கு பயப்படுற என்ற ஆசீர்வாதத்தை, ரைட், இப்படியான மனிதனுக்குள்ள கடவுள் கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வாதமாக. அவனுடைய பயமற்ற அந்த துன்மார்க்கமான தன்மையை அவனிடத்திலிருந்து நீக்கி ஆண்டவர் புது இருதயத்தை, கடவுளுக்கு பயப்படுகின்ற அந்த சிந்தையை, அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறவராக இருக்கிறார் ரட்சிப்பின் மூலம் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்போ கடவுள் பயத்தை ஆசீர்வாதமாக கடவுள் நமக்கு கொடுக்கிறாரு. கொடுத்து என்ன செய்யறாராம்? இந்த வசனத்தின் 2வது பகுதி, ரைட், கடவுளை அறியும் அறிவில் அல்லது ஞானத்தில் நம்ம என்ன செய்யறார்? கடவுள் வளர செய்கிறார் அல்லது வளர்ச்சி அடைய செய்கிறார். ரைட்டா?
ஏன்னா நாங்க பார்த்தோம் 1:7 நீதிமொழிகள், கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கடவுளுக்கு பயப்படுகின்ற அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய கிருபையினாலே நமக்கு கடவுள் கொடுப்பதின் மூலம் என்ன செய்றாரு? ஞானத்துல வளர செய்றாரு நம்மள. ரைட்டா? அதாவது கடவுளை அறியும் அறிவுல, ரைட்? கடவுளோடு இருக்கிற அந்த உறவுல கடவுள் எங்களை என்ன செய்றாரு? வளர செய்கின்றார். தன்னுடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குணாதிசயத்துல, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக கனி கொடுத்து ஜீவிக்கும்படி, ரைட்? ஆண்டவர் என்ன செய்றாரு? அவருக்குள்ள அந்த ஞானத்துல, அவர் அறியும் அறிவுல எங்கள வளர செய்கின்றார். ரைட்? எனவே கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்கின்ற ஆசீர்வாதம் தேவனால் கொடுக்கப்பட்டு, அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் தேவனை அறிகிற அறிவிலே நம்ம என்ன செய்றார் ஆண்டவர்? வளர்க்கின்றவராக இருக்கிறார், ஒரு தகப்பனைப் போல. ஆகவே தான் நாங்க ஆரம்பத்துல பார்த்திருந்தோம். இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது எப்படி? என் மகனே, ரைட்? எனவே அந்த மகனுக்குரிய ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்குரிய அக்கறையோடு செயல்படுத்துகின்ற ஒரு ஆசீர்வாதமாக இந்த வார்த்தைகள்ல இருக்கிற சத்தியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப கடவுள் பயம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா, நாங்க அதுல ஒண்ணும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ரைட்டா? எப்படி ரட்சிப்புல எங்களுக்கு ஒண்ணும் பெருமை பாராட்ட முடியாதோ, ஏன்னா ரட்சிப்புக்காக நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இல்லையா? அது மாதிரி எங்களுக்குள்ள கடவுள் பயம் இருக்குதுன்னு சொன்னா, ரைட்? ஆ கடவுள கனப்படுத்தணும், கடவுள ஆராதிக்கணும், அல்லது கடவுளுக்குரிய காரியங்களில் ஈடுபடணும், அல்லது அம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ரொம்ப அவதானமாகலாம் செயல்பட்டு, கடவுளுக்குரிய கனத்த, மகிமைய தேடி, அப்படியாக தீமைய விட்டு விலகி, ரைட்? அ கடவுளுக்கு பயப்படுறவங்களாக நாங்க இருக்கிறோம்னு சொன்னா, நாங்க அதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்ல. ரைட்? ஏன்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம். நமக்கான ஆசீர்வாதம். ஏன்னா, அவர்தான் கடவுளுடைய வார்த்தைய வெள்ளியை போல நாட வைக்கிறாரு. அவர்தான் புதையல்களைப் போல தேட வைக்கிறாரு. எங்களுக்கு சொன்னதெல்லாம் என்னது? நீங்க வந்து கூப்பிடுங்க அவ்வளவுதான். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்திய சத்தமிட்டு அழைத்து, ஆண்டவருடைய பெலத்த கேட்டு, ஆண்டவர்ட்ட மன்றாடி, "என்னுடைய கண்கள திறங்க சுவாமி. நான் பலவீனன், குறைவுள்ளவன். என்னுடைய கண்கள தெளிவாக்குங்க. நான் வந்து ஒரு பேதையைப் போல ஞானமற்றவன் சுவாமி. உம்முடைய வார்த்தையின் சத்தியங்கள் மிகவும் ஆழமானது. எனக்கு உதவி செய்யுங்க." என்றெல்லாம் சொல்லி அவர்கிட்ட நாங்க மன்றாடி, அவருடைய பெலத்தோடு நாங்க அவருடைய உந்துதலோடு நாங்க வார்த்தைய தேடி கற்றுக்கொள்ளும் பொழுது, கடவுள் பயம் என்கின்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அவரு கொடுக்கிறாரு. ரைட்? எனவே எல்லா புகழும், எல்லா மகிமையும், எல்லா கனமும் அவருக்குரியது. ரைட்? ஆகவே கடவுளுடைய பயம் எங்களுக்குள்ள, நம்முடைய வாழ்க்கையில, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள் மத்தியில இருக்கிறத நாங்க பார்ப்போம்னு சொன்னா, நாங்க செய்ய வேண்டியது என்னது? இன்னும் அதிகம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக, ரைட்? இருக்கிறது மட்டும்தான். அதே மாதிரி அவர் மேல இன்னும் அன்பு உள்ளவர்களாக, ரைட்? அந்த அன்பின் நிமித்தம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, இன்னும் இன்னும் இன்னும், ரைட்? எங்களை அவருக்காக கொடுக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தை இன்னும் தியானிக்கிறவர்களாக, ரைட்? அ இருக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலையே ஒழிய, ரைட்? அ எங்கள குறிச்சு பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்ல அன்பானவர்களே. ரைட்? கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் இன்னும் எங்கள அவரை கிட்டி சேருவதற்கு உதவி செய்யும். இன்னும் நன்றி உள்ளவர்களாக எங்களை மாத்தும். இன்னும் அவருக்கு அன்பு செலுத்தும்படி எங்களை ஏவும். இன்னும் அவருக்கு கீழ்ப்படியும்படி எங்கள ஆசீர்வதிக்கும். ரைட்டா? எனவே பெருமை அல்ல, இன்னும் தாழ்மையோடு கடவுள் கொடுக்க கொடுக்க கடவுளுடைய அந்த கடவுள் பயத்தை எங்களுக்குள்ள அதிகரிக்க அதிகரிக்க, ரைட்? நாங்க கடவுளை குறித்த அறிவுல வளர வளர இன்னும் அதிகமாய் நன்றி உணர்வு உள்ளவர்களாக, இன்னும் அவருக்காக எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக, இன்னும் பொறுப்புள்ளவர்களாக நாங்க மாற வேண்டுமே ஒழிய, அ எங்கள குறித்து இருமாப்படைய அல்லது பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே அங்க இல்ல. அப்ப இதுதான் அ கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறதுனால, ரைட்? அல்லது கடவுளுடைய வார்த்தைய கேட்கிறதுனால, அதை குறிச்சு சிந்திக்கிறதுனால எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். என்ன? கடவுள் பயம். தேவன் மூலம் எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுல கடைசி பகுதி, அந்த வசனத்துல கடைசி பகுதி, ரைட்? என்ன சொல்லுது? அ தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ரைட்டா? நீ வந்து அம் கர்த்தருக்கு பயப்படுதல உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய்ன்னு அந்த வசனம் முடியுது. அப்ப
கடவுளை அறிகிற அறிவு நமக்குள் பெருகும் பொழுது என்ன நடக்குது? கடவுளோடு இருக்கிற உறவுல நம்ம வளருகிறவர்களாக இருப்போம். சரியா? அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கடவுள குறித்து அதிகமாக அறிந்து கொண்டோம். கடவுள பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொல்றவங்க, கடவுளோட நெருங்கிய உறவுல இல்ல. ரைட்? தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுளோட நெருங்கிய உறவுல இருக்க இருக்க மாட்டாங்க. நாங்க காண்றோம் அநேகர இல்லையா? ரைட்? ஆனா பைபிள ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே தெரியும். ரைட்? கடவுள் யாருன்னு கேட்டா, அவ்வளோ பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் உறவுல கடவுளோடு இருக்க நெருங்கிய உறவுல ஒன்றையும் நாங்க காண முடியாது. ரைட்டா? அப்ப கடவுளை அறிய, அறிய, அறிய கடவுளோடு இருக்கிற உறவு என்ன செய்யுது? வளருகிறதாக இருக்கும். சரியா? ஒரு நபர நம்ம டெய்லி ஒருத்தர காண்றோம். கண்டுட்டு நம்ம டெய்லி நம்ம கைய காட்டிட்டு போவோம்னு சொன்னா, சும்மா சும்மா சிரிச்சுட்டே போவோம்னு சொன்னா, அந்த நபரோடு இருக்கிற உறவுல நம்ம என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. இல்லையா? அப்ப அந்த அந்த நபரோடு நம்ப உறவுல இருக்கணும்னு சொன்னா என்ன செய்வோம்? அவரோட பேசுவோம். அவரோட அறிமுகமாகுவோம். அவரோட ஒரு உறவ வளர்த்து, அவர் யார் என்பத நாங்க புரிஞ்சு கொள்ளுவோம். நாங்க யார் என்பத அவருக்கு வெளிப்படுத்துவோம். அப்பதான் ஒரு உறவு கட்டப்படும். நண்பத்துவம் கட்டப்படும். இல்லையா? அப்ப அதே போல நாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சும்மா சில நேரங்கள்ல ஆராதிச்சுட்டு வந்தா போதும். ரைட்? காணிக்கை செலுத்துறோம், பாட்டு பாடுறோம், பிரசங்கம் சொல்றாங்க கேட்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நாங்க கிறிஸ்தவங்கனால சும்மா நாங்க ஆலயத்துக்கு போயிட்டு வந்துருவோம். என்ற ஒரு உணர்வுல போயிட்டு போயிட்டு வரக்கூடாது. ரைட்? அந்த ஆராதனை எது நிமித்தம் எங்களுக்கு உந்துதலை அல்லது எங்களுக்கு வாஞ்சையை கொடுக்கணும்னு சொன்னா, கடவுளோடு இருக்கிற உறவுல. ரைட்? அவர் அறிந்து கொள்ளும். ரைட்? அவர் தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அந்த அறிவு தான் அவரோடு இருக்கிற உறவுல நம்மை பலப்படுத்தும். எங்கள வளர்க்கும் என்பதை நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 23:3 வாசிக்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கடவுளுடைய நடத்துதல் எப்படியானது? அவருடைய நீதியின் பாதையில் நடத்துறது. அவரோடு இருக்கிற உறவின் ரைட்? அவரை கிட்டி சேருகின்ற, அவர் விரும்புகின்ற ரைட்? அந்த அவரோடு சேர்ந்து உறவாடுகின்ற பாதையில நடத்துறது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை வேதத்துல நம்ம காண்றோம். ரைட்டா? எனவே அவர் அறிகிற அறிவு அந்த நீதியின் பாதைகள்ல எங்களை நடத்தும்படி கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. அப்புறம் பாருங்க சங்கீதம் 94:10 வாசிக்கிறோம். ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர். சரியா? இப்ப கடவுளை அறிகிற அறிவை கண்டடைவான்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்ப நீதியின் பாதைகளை நடத்துறதன் மூலம் அதைத்தான் ஆண்டவர் செய்யறாரு. கடவுளை அறிகிற அறிவிலே நம்மளை வளர்க்கிறாரு. அதே மாதிரி இங்க நாங்க பார்க்கிறோம், மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறாராம். ரைட்டா? தேவனை கண்டடையும் அல்லது கடவுள் எங்களுக்கு வைத்திருக்கும் இந்த வாழ்க்கையின் மேன்மைகளை, கடவுளுடைய தன்மைகளை, கடவுளுடைய வழிநடத்தலை அறிந்து கொள்ளும்படி கடவுள் நமக்கு என்ன செய்றாரு? போதிக்கிறவராக இருக்கிறார். ஓசியா 6:6 வாசிக்கிறோம். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். கடவுளுடைய விருப்பம் பாருங்க என்னான்னு. கிறிஸ்தவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளை நமஸ்கரிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க என்ன செய்யணுமா? கடவுளை அறிகிற அறிவில வளரணும் என்பதை அவர் விரும்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ரைட்டா? எனவே அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை நாங்க வாசிக்கும் பொழுது ரைட், அந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் ரைட் அவரை கிட்டி சேரும்படி அவர் அறிகிற அறிவுல நாங்க வளரணும்னு விரும்புகின்ற கர்த்தராக இருக்கிறார். ரைட்? எனவே திருச்சபை அல்லது கிறிஸ்தவ குடும்பங்கள் ரைட், தனிப்பட்ட கிறிஸ்தவன் ரைட், கடவுளுடைய வார்த்தைய வாசிக்கிறதும் அதான் நாங்க 2ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல 1 வாசிச்சுக்கிட்டு வாரோம், நாங்க கேட்டுக்கிட்டு வாரோம் கடந்த வாரத்தில் முதல் வாரத்துல இருந்து இல்லையா? அப்ப கடவுளுடைய வார்த்தைய வாசிக்கிறதும், அதை தியானிக்கிறதும், அதை கேட்கிறதும், அவைகளுக்கு கீழ்ப்படியும்படி அந்த வார்த்தையின் சத்தியங்களை விளங்கிக் கொள்ள கடவுள் எங்களுடைய கண்களை மனதை திறக்கணும், தெளிவடைய செய்யணும் என்று விரும்பி ஜெபித்து ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவுல வளரும்படி விரும்புகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ரைட்?
இது ஆண்டவர் விரும்புறார். அவர் அறிகிற அறிவுல நாங்க வளரணும். அதுதான் கடவுளுடைய சித்தம். ரைட்? அப்ப திருச்சபையுடைய பொறுப்பு, திருச்சபைக்கு வருகிறவர்களை கடவுளை அறிகிற அறிவுல வளர்க்கும்படி கடவுளுடைய பலத்தோட காரியங்களை முன்னெடுக்கிறது. அதே போல போதகர், மூப்பர், டீக்கன்மார்கள், அதே போல இருக்கிற ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள் நம்முடைய பொறுப்பு. ரைட்? எங்களுக்கு நாங்க ஊழியம் செய்கிறவர்கள் கடவுளை அறிகிற அறிவுல அவங்க வளரணும் என்பதை என்பதை எங்களுடைய முழுமையான நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே அன்பாளர்களே, கடவுளை அறிகிற அறிவு, ரைட்? பாருங்க, கீழே எழுதியிருக்கோம், மனிதன் ரட்சிப்படைவதற்கான வழியையும் கடவுளை கிட்டி சேருவதற்கான வழியையும் நமக்கு என்ன செய்யுது? காண்பிக்கிறது. ரைட்? இந்த பூமியில மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் கடவுளுடைய ரட்சிப்பு. அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய ஆசீர்வாதம். எனவே அந்த ரட்சிப்பின் வழியை கடவுளை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு போதிக்கிறது. ரைட்டா? அதே போல கடவுளை கிட்டி சேர்ந்து அவர் உறவாடும் வழியை கடவுளை அறிகிற அறிவு எங்களுக்கு போதிக்கிறது. ரைட்? எனவே அடுத்த வாரம் மிகுதியான காரியங்கள் நாங்க பார்ப்போம். இந்த கடவுளை அறிகிற அறிவின் மூலம் கடவுள் எங்களுக்கு வைத்திருக்கின்ற இன்னும் ஆசீர்வாதங்கள் என்ன? அவர் எப்படியாக நாங்க இந்த வாசிச்சதைப் போல மனிதன் ரட்சிப்படையும்படி அவர் எப்படியான ஆசீர்வாதங்களை அவர் அறிகிற அறிவின் மூலம் கொடுக்கிறார் என்பதை நாங்க கவனிக்க இருக்கிறோம் அடுத்த வாரத்திலிருந்து. எனவே இன்றைய நாள்ல இத்தோடு நாங்க எங்களுடைய வேத படிப்பை நிறைவு செய்யலாம். தேங்க்யூ. காரியங்கள் இருந்தால் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஜெபித்து நிறைவு செய்ய முடியும். இப்ப வீட்டுகள்ல வேதாகமங்களை மூடி வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் திறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வேதாகமத்தை வாசிக்கிறதும் படிக்கிறதுலையும் நாங்களும் நம்முடைய பிள்ளைகளும் அதிக முயற்சிகளையும் அதிக பிரயாசங்களையும் நம்ம அர்ப்பணிப்புகளையும் செலுத்தணும் என்பதை நாங்க கவனிக்கிறோம் இல்லையா? இப்ப நாங்க பார்க்கிறோம், அநேக மதங்கள்ல அவங்களுடைய வேத புத்தகங்கள் அவங்களுக்கு இருக்கின்ற அந்த யாரோ கொடுத்தது கற்பனைகள்ல கொடுத்த வார்த்தைகளை கூட முழுமையா வாசிக்கிறதுல, முழுமையா மனனம் செய்யறதுல, முழுமையா ஆராயறதுல அவ்வளவு அர்ப்பணிப்பு வழங்குறாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள்ல, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, ரைட், வேதத்துக்கு இன்னைக்கு இடம் இல்லாம போய்கிட்டு இருக்கிறத நானும் நீங்களும் காண்றோம். ரைட்? எனவே நம்ம குடும்பங்களும் அப்படியாக போய்விடாதபடிக்கு அந்த கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி வேதத்தை ஆராய தேவன் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேதத்தை வாசிக்க வாசிக்க கடவுள் பயம் அதிகரிக்கும். கடவுள் பயம் அதிகரிக்க அதிகரிக்க கடவுளை குறித்த அறிவு நம்முடைய வாழ்விலே பெருகும். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். பகிர்ந்து கொள்ள முடியும். ரைட். அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க நிறைவு செய்யலாம். தொடர் வேத படிப்பா இருக்கு. எனவே நீங்க தொடர்ந்தும் அடுத்த வாரங்களையும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். எனவே நீங்க அடுத்த வாரம் வந்து பங்கு கொள்ளுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க ஜெபித்து நிறைவு செய்வோம். யாரும் என்ன வார்த்தை, இந்த கடவுள்கிட்ட அவரை அறிகிற அறிவு வந்து நாங்க புதையல தேடுற மாதிரி, அந்த புதையல் தேடணும்னு அந்த புதையல்ல கிடைக்கிற பரிசு வந்து எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறது பாஸ்டர். அப்ப அந்த ஞானம் வந்து எங்களுக்கு இருக்கிற ஞானம் வந்து என்ன செய்தாருன்னா, எங்களுக்கு அந்த அவருடைய வசனம் மூலம், அவருடைய வார்த்தை மூலம் எங்களை வந்து ஒரு என்ன செய்யுதுன்னா ஒரு 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 கட்டத்துக்கு கொண்டு வரதா. என்ன கட்டம்னா அது வந்து பரிசுத்த வாழ்க்கையா. இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரா திருப்புகிற ஞானத்தை வந்து புதையலா அவருடைய வார்த்தை இருக்கிறாங்க. நிச்சயமா அந்த புதையல் மிகவும் பெருமதியானது. ஏன்? கடவுள் கொடுக்கிற புதையல். ஆகவேதான் அது பெருமதியானது. தேங்க்யூ. வேற யாரும்? எல்வினா, நம்ம சொல்ல வந்தீங்க?
நான் இன்னைக்கு கற்றுக்கொண்டது, கடவுளோட வார்த்தையை பொக்கிஷம் மாதிரி தேடுற நேரம் கடவுள் எங்களுக்கு தர்ற ஆசீர்வாதம், கடவுளுக்கு பயப்படுதல், மற்றும் தேவனை அறிகிற அறிவு. அப்ப உண்மையா நாங்க அதுல பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நாங்க ஜெபிக்கிறதுக்கான வாஞ்சையும் கடவுள் பயத்தையும் தருகிறது கடவுளா இருக்கிறாரு. உண்மையா அது அவருடைய கிருபையா இருக்கு. அப்ப நாங்க ஞாயிற்றுக்கிழமையில கூட அந்த கடமைக்காக கடவுளுடைய காரியங்களை நாங்கள் கடமைக்காக ஈடுபடாம உண்மையா உணர்வோடு சில நேரம் அது கடவுளுக்கும் மகிமையா இருக்கும். அது எங்களுக்கும் சந்தோஷத்தையும் பலனையும் தருகிறதா இருக்கு. நிச்சயமா அந்த கடமைக்கு செய்கிற காரியங்களிலிருந்து நாங்க உணர்வு அடையணும். வாஞ்சியோடு அவைகளை செய்ய தேவன் எங்களை ஆசீர்வதிக்கணும். தேங்க்யூ. வேற யாரும்? இன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு பாஸ்டர் பாடம். என்னன்னு சொன்னா, மனுஷன் இன்னைக்கு அறிஞ்சு கொள்றதுக்கு முயற்சிக்கிற நிறைய காரியங்கள் இருக்குது. அப்ப அவன் உண்மையான கடவுளை அறிஞ்சு கொள்றதுக்கு எந்த அளவுக்கு முயற்சிக்கிறான்ன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டா, உலக மனுஷன் மாத்திரமல்ல, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட கடவுளை அறிஞ்சு கொள்றதுல அவ்வளவா அவனோட அபிப்பிராயம், விருப்பங்கள், ஆசைகள் எல்லாம் இல்லை. கேட்டா அவங்களும் வேற வேற காரியங்கள் அறிஞ்சு கொள்றதுதான் முயற்சிக்கிறாங்க. நாங்க கடவுளை அறிஞ்சு கொள்ற நேரம் தான் கடவுளோட பயம் எங்களுக்குள்ள ஏற்படுது. அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவர் எப்படி செயல்படுகிறவர், அவர் என்னென்ன செய்யறாரு, என்னென்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது எல்லாம் நாங்க பார்க்க நேரம். அப்போ மனுஷன் அவர் நினைக்கிறதுக்கும் மனுபுத்தனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாற்றம் என்ற அந்த எங்களுக்குள்ளான நாங்க எப்படிப்பட்டவங்கன்றது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குது. அப்ப கடவுள் எப்படிப்பட்டவர் அறிஞ்சாரிய மனுஷனுடைய தன்மை என்னன்றதை விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குது. அப்ப இன்னைக்கு கடவுளை பற்றி அறிவதற்கு நாங்க எவ்வளவு நேரம் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்க எங்களை அறிஞ்சு கொள்ளலாம்ன்றதை இன்றைக்கு உணரக்கூடியதா இருந்தது. தேங்க்யூ. நிச்சயமா கடவுளை அறிய அறிய நாங்க யாருன்றத நம்ம இருதயம் என்பதை நாங்க அறிஞ்சு கொள்றோம். தேங்க்யூ. வேற யாரும்? இது இல்லாத பட்சத்தில் நாங்க ஜெபம் செய்வோம். அடுத்த வாரம் நாங்க சந்திக்கலாம். கடவுள் நோக்கி நாங்கள் பார்ப்போம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. நிறைய காரியங்களை நாங்கள் உங்களுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களை, தயவுகளை நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாமே அதிகமாய் எங்களோடு இடைப்பட்டு கடவுளே உம்முடைய வார்த்தையை குறித்து வாஞ்சை உள்ளவர்களாய், ஆண்டவரே, அந்த பெரையோ பட்டணத்து மக்கள் உம்முடைய வார்த்தை காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆண்டவரே அவர்கள் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அனுதினம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆராய்ந்ததினாலே தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை விடவும் அதிக நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு, உங்களுடைய கண்களுக்கு தெளிவை கொடுக்கிறது, எங்களுடைய பாதங்களுக்கு அவைகள் வெளிச்சமாய் தீபமாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, எனவே அவ்வளவு உன்னதமான உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுடைய கைகளில் நாங்கள் வைத்திருந்தும் அவைகளை நாங்கள் அசட்டை பண்ணி ஆண்டவரே புறக்கணித்து செயல்படாத வண்ணம் கர்த்தாவே எங்களை காத்து கொள்ளுங்கள். அப்படியும் இல்லாவிட்டால் எங்களுடைய தலை அறிவுக்காக மாத்திரம் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து படிக்காத வண்ணம் சுவாமி உம்முடைய பலத்தோடு ஆண்டவரே நீர் கண்களை திறந்தால் ஒழிய உம்முடைய வார்த்தையின் சத்தியங்கள் எங்களுடைய அறிவுக்கு எட்டாது என்ற உணர்வோடு ஆண்டவரே நீரே அவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் என்ற உணர்வோடு கற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு பயப்படுகிற பயத்தையும் உம்மை அறிகிற அறிவையும் ஆசீர்வாதமாக கொடுக்கிறது என்பதை உணர்ந்து அந்த ஆசீர்வாதங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் வாஞ்சியோடு செயல்பட இரக்கம் பாராட்டுங்க சுவாமி. உமக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்விலே கர்த்தாவே அதிகமாய் இருக்க எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய திருச்சபை உமக்கு பயப்படுகிற பயத்திலே ஆண்டவரே பழுகி பெருக தேவனை நீர் இரக்கம் பாராட்டி அருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே தருகிறோம். இன்றைக்கு வர முடியாதவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் தயவு எங்கள் அனைவரோடும் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.